என்னடா இது டெய்லி இட்லி தோசையா அப்படின்னு கேட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு. ஓகே இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கழுவிட்டு சின்னதாக சாமியை கும்பிட்டுட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கரை வச்சிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து சோம்பு, மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுப்பில் வச்சுட்டு ஏற்கனவே வந்து நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்சிருந்ததை போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தேன். அது பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உப்பும் கலந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன். என்ன தான் எத்தனை வருஷம் நம்ம குக்கரில் குக் பண்ணாலுமே அது ஒவ்வொரு டைம் வைக்கும் போதும் வெடிச்சிருமாங்கிற பயம் எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு வழியாக வச்சுட்டு இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அடுப்புலையும் பருப்பை ஏற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதையும் இடையில க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன், கேரட்டு, பீன்ஸ் போட்டு தான் நான் சாம்பார் வச்சுருந்தேன். இந்த வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் போடாமல் நம்ம சாம்பார் வச்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சோகமான நியூஸ் என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேமஸான ராகுல் கிட்டிங்கிறது வந்து இறந்துட்டார். ஏன் அப்படின்னா அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துட்டார். அவர் மண்டையில் வந்து ஹெவியாக அடிபட்டு தான் அவர் இறந்ததுக்கு காரணமே. ஸோ ஹெல்மெட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நான் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும்.